குன்னத்தில் ஐஜேகே வேட்பாளர் வெற்றி பெற்றால் ஆண்டுதோறும் 100 பேருக்கு இலவச கல்வி வழங்கப்படும் என்று அக்கட்சியின் நிறுவனர் பாரிவேந்தர் அறிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் குன்னத்தில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பேசிய அவர், ஊழல் மன்னர்களையே மக்கள் விரும்புவதாகவும் இந்த நிலை மாற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். 2026 தேர்தல் உறுதியாக மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டில் ஏற்படும். நீங்கள் அதை தானாக ஏற்பட்டுவிடும் என்று நம்பாதீர்கள். உங்கள் கையில் இருக்கிறது. அதில் தவறு ஏதும் நடந்தால், மாறாவிட்டால் நீங்கள் அத்தனை பேரும் நரகத்துக்கு செல்வீர்கள். பாவத்தை நீங்கள் செய்ததாக அர்த்தப்படும். படித்த ஒருவர் தமிழ்நாட்டை ஆள வேண்டும். 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுடைய கொள்கை அது. கொள்கையில் ஒன்றுது. அதே போல பெண்களுக்கு சம உரிமை. எங்களுக்கு கிடைத்த தொகுதி 2, அதில் பாதி 1, ஒரு பெண்ணுக்கு இன்னொரு ஆணுக்கு பல்லாவரத்தில். ஆக கொள்கையின்படியே நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் என்பது என்னால் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதே மாதிரி நான் பாராளுமன்றத்திற்காக அருகிலே உள்ள பெரம்பலூர் மாவட்டத்தில் 3 முறை போட்டியிட்டு ஒரு முறை வெற்றி பெற்றேன் என்பதை நீங்களும் அறிவீர்கள். அந்த காலகட்டத்தில் அந்த பாராளுமன்ற தொகுதியில் நான் பல உதவிகளை அந்த பகுதி மாணவர்களுக்கு செய்திருக்கிறேன். செய்தது மட்டுமல்ல, அன்று செய்தது இன்றும் அவர்கள் இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக 1500 மாணவர்கள் ஆண்டிற்கு இலவசமாக கல்வி கொடுத்திருக்கிறோம். இதுவரை 6 லட்சம் மாணவர்களுக்கு அல்லது முடியாதவர்களுக்கு, உடல்நிலை குறைவாக இருப்பவர்களுக்கு இந்த 10 ஆண்டுகளில் 6 லட்சம் பேருக்கு மருத்துவ உதவி செய்து கொடுத்திருக்கிறோம். பைபாஸ் முதற்கொண்டு, மூட்டு மாற்றுதல் முதற்கொண்டு செய்திருக்கிறோம். 36,000 பேருக்கு கல்வி இலவசம் பண்ணியிருக்கிறோம். ஆக அந்த பகுதி அதற்கு முன் கண்டிராத ஒரு சரித்திரம் என்றாலும் கூட மக்களுக்கு நன்றி என்பது குறைந்து கொண்டே வருகிறது. அதனால் அடுத்த முறை செல்கிற போது அதே உதவியை சொன்னேனும் கூட அவர்களுக்கு இல்லை ஊழல் பணம் தான் எனக்கு வேண்டும். அன்றைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஊழல் மன்னர்கள் யாருன்னா அதில் ஒன்று நேரு. தலைமைக்கு அவங்களுக்கு பணம் கொடுத்து அவங்களை மகிழ்ச்சியாக வைத்திட்டு போவார். அந்த மாதிரி ஊழல் மன்னர்களைத்தான் இன்னைக்கு ஊழல் மன்னர்கள் அவருடைய பிள்ளைகளை தான் தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து விரும்புகிறார்கள் என்று எண்ணுகிறேன். அது ஒரு காலகட்டத்தில் மாற வேண்டும் என்று நம்புகிறேன். அந்த வகையில் 2026 தேர்தல் உறுதியாக மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டில் ஏற்படும். நீங்கள் அதை தானாக ஏற்பட்டுவிடும் என்று நம்பாதீர்கள். உங்கள் கையில் இருக்கிறது. அதில் தவறு ஏதும் நடந்தால், மாறாவிட்டால் நீங்கள் அத்தனை பேரும் நரகத்துக்கு செல்வீர்கள். பாவத்தை நீங்கள் செய்ததாக அர்த்தப்படும். இதை ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த குன்னத்துக்காக சொல்ல தமிழ்நாட்டு மக்கள் நினைக்கிறாங்க, யாராவது வரமாட்டானா? இந்த 4-5 ஆண்டு காலத்தில் எங்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. விலைவாசி உயர்வு, ஊழல், லஞ்சம், அதே போல் இன்றைக்கு பாலின பிள்ளைகளுக்கெல்லாம் பாலின பிள்ளைகளுக்கு பேச இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி விலைவாசிகள் மட்டுமல்ல, அங்கே எதை எடுத்தாலும் லஞ்சம், ஊழல் தான். உங்களில் மனசாட்சியோடு சொல்லுங்கள், யாராவது நீங்கள் ரெவென்யூ ஆஃபீஸுக்கு போயிட்டு ஒரு கட்டடத்துக்கான அந்த அப்ரூவல் வாங்கிட்டு வர முடியுமா? அல்லது உங்கள் பிறந்த சான்றிதழை வாங்கிட்டு வர முடியுமா பணம் இல்லாமல்? இது ஏன் நிலவுகிறது என்று சொன்னால், தலைமை எப்படி, நாடு எப்படி என்ற தலைமையை பொறுத்து இருக்கிறது. இன்றைக்கு திமுக இருக்கிற நண்பர்கள் எல்லாம் ஒரு அமைச்சராக இருந்து அவர் ஒரு நாள் ஏதாவது மறந்து கையெழுத்து போட்டுவிட்டு போய்விட்டால் பணம் வாங்காமல் ஒரு வாரம் தூக்க மாட்டான். ஐயோ, ஒரு ஃபைலில் இவ்வளோ பணம் வந்திருக்குமே,
விட்டுட்ட மேலே ஒரு வாரம் தூங்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தி விட்டார்கள். ஆக தமிழ்நாட்டில் ஊழல் பரவுவதற்கும் குடும்ப ஆட்சி தொடர்வதற்கும் இன்றைக்கு இவர்கள் தான் முழுக்க காரணம். அது மட்டும் இல்லை, இவங்க மிகப்பெரிய குற்றவாளிகளாக நான் கருதுகிறேன். காரணம், இவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் ஊழல் ஆரம்பித்தவர்கள். அவங்க அப்பா காலத்திலிருந்து தொடர்ந்தவர்கள். அதனுடைய அமைச்சர்கள் எல்லாம் கட்டாயப்படுத்தி ஊழல் செய்தவர்கள். இது தமிழ்நாட்டோட முடியல. இந்தியாவில் ஏதாவது தவறு நடந்தால் அது முதல்ல ஆரம்பிக்கிறது தமிழ்நாட்டில் தான். எப்படி கொரோனா வந்து ஒரு பகுதியில் சைனாவில் இருந்து இங்கே வந்துன்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி இவர்கள் இவர்களை அந்த குடும்ப ஆட்சி என்பது இவர்களை பார்த்து ஆந்திரா, அதே போல் வட மாநிலங்கள்லாம் இன்றைக்கு குடும்ப ஆட்சி. ஒரே நேரத்தில் யூடியூப்லாம் வருது பாருங்கள், எந்தெந்த ஸ்டேட்டில் யார் யார் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க, என்ன பதவிக்கு வந்திருக்கிறாங்க பார்த்தா எல்லாரும் இந்த மாதிரி இவங்க தான் ஆரம்பித்து வைத்த திராவிட திருவாளர்கள். இவங்க தான் ஊழலுக்கு இவங்க தான் ஆதாரம், குடும்பாட்சிக்கு இவங்க தான் ஆதாரம். அதே போல முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பவர்கள் இவங்க தான் காரணம். மோடி எதிர்த்தால் தன்மேல் வெளிச்சம் படும். யாராவது கூட்டத்தில் இருப்பான், எல்லாரும் அமைதியாக உட்காந்துருக்கீங்க, அங்கே வந்து கல்லெடுத்து எறிவான். டிவிக்காரனும் மீடியாக்காரன் என்ன பண்ணுவான், அங்கே வந்து லைட்டை காட்டுவான், அவன் தான் திரும்ப காட்டுவான். அதுதான் மீடியா இன்னைக்கு. அந்த மாதிரி பாராளுமன்ற செல்கிறவர்கள் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது திட்டத்தை கொண்டு வருகிறான் என்று சொன்னால் இல்லவே இல்லை. அவன் நோக்கம் எல்லாம் அந்த பாவத்தில் நான் கூட ஒரு 5 வருஷம் இருந்தேன். அதை முடிச்சுட்டு போய் காசியில் குடிச்சிட்டு வந்தேன். அந்த அளவுக்கு இன்றைக்கு பாராளுமன்றத்தை முடக்கி நல்ல திட்டங்களை கொண்டு வருவதற்கு தடையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதை பெருமையாக நினைக்கிறார்கள். கேட்டால் நாங்கள் தான் தமிழ்நாட்டை காப்பாற்றுகிறோம். தெலுங்கன் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறான். இந்த ஒன்று போதும். இந்த அமைச்சர்கள்லாம் யாரு, இவெல்லாம் அந்த அவங்களுடைய வேலை செய்கின்ற ஒரு வேலையாட்கள் மாதிரி தான் அமைச்சர்களுக்கு. மரியாதையாக இருக்குது. இன்னைக்கு ஒரு மரியாதையும் கிடையாது. இருந்தாலும் பெருமைக்கு உங்கள் மாதிரி ஊரில் வந்து நான் கூட மந்திரி தான், நீ கூட மந்திரி தான், உனக்கு மரியாதை என்ன இருக்கு? அதனால் இந்த மாதிரி இன்னைக்கு நாட்டில் நான் தமிழன் என்பதையே மறந்து விட்டு தமிழ் அல்லாத ஒருவனை ஆள விட்டு, அது மட்டுமல்ல தமிழை காப்பாளர்கள் நாங்கள் தான் என்று சொல்லிக் கொள்கிறார். ரொம்ப வேடிக்கையாக இருக்கு. ஏன் நீ தமிழ்நாட்டுக்காரனே இல்லை, நீங்கள் என்ன எங்கள் தமிழை வந்து காட்டுறது? ஏன்னா தெலுங்குக்காரன் வந்து இன்னொரு தெலுங்கு காப்பாற்றுவானா இங்கிருந்து போய்? நீங்கள் யார்? ஆகவே மக்கள் இதை சிந்திக்கணும். ஆகவே எல்லா திராவிடத்தை சொல்லி இன்னைக்கு பல ஆண்டுகளாக ஆண்டு விட்டார்கள். ஆகவே ஒன்றும் என்பது என்னுடைய பெரம்பலூர் பாராளுமன்றத்துக்கு அருகில் உள்ள தொகுதி. இவர் சொன்னது போல ஏன் அங்கே தான் செய்வீர்களா, இங்கே செய்ய மாட்டீர்களா என்றால், பாராளுமன்றத்திற்கு பல காரியங்களை செய்திருக்கிறேன். கொரோனா காலத்தில் அவங்களுக்கு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். ஆக்சிஜன் அதுக்காக தைவானிலிருந்து இறக்கி ஆக்சிஜன் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். அதுபோல் எண்ணற்ற உயிர்களை காப்பாற்றி இருக்கிறோம். அந்த வகையில் இந்த குன்னத்துக்கும் மனசாட்சி இருந்தால், நல்லவர்கள் இருந்தால், நினைவு இருந்தால், அங்கே இருக்கும்போது கூட உங்களுக்கு பல பேருக்கு அந்த கல்வி உதவியை செய்திருக்கிறேன். அன்பு சகோதரர் இவருக்கு தெரியும், தாமரை ராஜேந்திரன். அவர் வந்தாருன்னா போதும், அன்னைக்கு நான் ஆஃபீஸ் போகிறேன்னா எனக்கு ஒரு 15 லட்சத்துலேருந்து 20 லட்சம் ரூபா அவுட்டு. அவருக்கு மட்டும் இல்லை, எங்களுடைய உதவியாளர் இருக்கார், எஸ்டேட் ஆஃபீஸர் அருணாச்சலம். அவர் போய் என்ன பண்ணுவார், அம்மா ஐயாவை ஆஃபீஸுக்கு போக சொல்லாதீங்க. போனார்னா எவ்வளோ பேப்பர் எடுத்துகிட்டு வரேன், அதை பண்ணுறேன். வந்த உடனே ஒரு நாளைக்கு கணக்கு போட்டால் 15 லட்சத்துலேருந்து 50 லட்சம் ரூபா வரைக்கும் ஆகுது. அவனுக்கு ஃபீஸ் இருக்கும், மெடிக்கல் படிப்பான். உடனே பாதி கட்ட முடியலன்னா சரி வந்துட்டானா போட்டு விடுவாங்க. அதான் கணக்கு போட்டுருவார் எல்லாத்தையும். இப்போ வீட்லேயும் சொல்லிடுவார், பார்த்து செய்யுங்க, அரசியல் நிரந்தரம் இல்லைன்னு வீட்டில் அறிவுரை சொல்லுவாங்க. ஆக ஆஃபீஸுக்கு போனாலே இப்போ தண்ணிக்கு போடுவோம். நான்
அப்படித்தானே இன்னைக்கு இன்றைக்கி பெரம்பலூர் பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறேன். படிப்பு மட்டுமல்ல, மருத்துவம் மட்டுமல்ல, திட்டங்களுக்கு கூட நிறைய சொல்லி இருக்கிறேன். அதுக்காக புத்தகம் போட்டிருக்கிறேன். இதுவரை எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் கூட அன்றைக்கு பாராளுமன்றத்தில் சென்ற பொழுது அன்றிலிருந்து இறுதி வரை ஸ்கூல் அட்டண்டன்ஸ் மாதிரி, காலேஜ் அட்டண்டன்ஸ் மாதிரி என்னைக்கு போனேன், எத்தனை நாள் அட்டன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணிக்கை கொடுத்துருக்கேன். புக்கில் போட்டு கொடுத்துருக்கேன், யாருக்கு என்ன பண்ணாங்க. இருந்தாலும் மக்களுக்கு இன்றைக்கி நினைவு ஆற்றல் குறைவு அல்லது குறைவாக இருக்கிறதோ என்னவோ, அவர்களை இந்த லஞ்ச பணம் அவர்களை மறைக்கிறது, கண்களை மறைக்கிறது. அந்த வகையில் எங்களுடைய வேட்பாளர் நான் சொன்ன மாதிரி சரியான இடத்துல ஒப்படைச்சிருக்கிறோம். உங்களை நம்பி ஒப்படைத்திருக்கிறோம். இந்த எப்படி ஆஃபீஸுக்கு போனாக்க எனக்கு ஒரு செலவு வைப்பாங்களோ அது மாதிரி தாமராஜனுக்கு ஞாபகப்படுத்திட்டாரு. இங்கே வந்திருக்கீங்க, யாருக்கும் என்னெல்லாம் பண்ணீங்க, எங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்க, ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுங்க. ஒரு வேளை நான் சொல்லாமல் இருந்தாலும் சொல்லியிருப்பேன், ஆனால் நினைவுபடுத்திருக்கு, அவருக்கு நன்றி. அதனால் இந்த சகோதரி இன்னைக்கு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக ஆனால் உறுதியாக உங்களுடைய இந்த தொகுதிக்கு ஆண்டிற்கு குறைஞ்சது ஒரு 100 பேருக்கு இலவச கல்வி நீங்க ஒரு வருஷங்க அண்டா குண்டாவுக்கெல்லாம் மயங்குறவங்க ஒரு பையனுக்கு படிப்பு கொடுத்து அவன் நாளைக்கு அதாவது வெளிநாடுகள்லாம் போய் கோடி கோடியாக சம்பாதிக்கிற அந்த உதவியை மறந்துடுறீங்க. அண்டா கொண்டா கொடுத்தா ஞாபகம் வச்சுக்கிறீங்க. எதிர்காலத்தையே உருவாக்கிற குடும்பத்தில் ஒரு எதிர்காலத்தையே உண்டாக்கக்கூடிய தலைமுறையாக பேசப்படுகிற அந்த உயர்வை பெறுகிற அந்த படிப்பை எளிதாக எஸ்ஆர்எம்லாம் நான் பெருமைக்காக சொல்லலை. எஸ்ஆர்எத்தில் இன்றைக்கி இந்தியா பூரா படிக்கிறாங்க, 1,20,000 பேர் படிக்கிறாங்க, 60 நாடுகளிலிருந்து படிக்கிறார்கள். அவங்க படிக்கிறவங்களும் எஸ்ஆர்எம் படிக்கிறது காஸ்ட்லி தான். என்ன காஸ்ட்லி? இன்ஜினியரிங்னாக உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா 5 வருஷத்துக்கு வாங்கிறது 20 லட்சம் ஆகும், அல்லது குறைஞ்சி சாப்பாட்டையும் சேர்த்தா 20 லட்சம் ஆகும். 100 பேர்த்துக்கு இன்னைக்கு கொடுத்தோம்னா 20 லட்சம் 100 பேர் என்னன்னு பாருங்க. ஆண்டு நான் சொல்றது வருஷத்துக்கு எத்தனை கோடிகள் ஆகும், அதை கணக்கு போடவங்களுக்கு மக்களுக்கு மனதில்லை. அதே நேரத்தில் முதல் நாள் கொண்டு இந்த மாதிரி சொன்னார் 2 துறைகள், மின்துறை, கலால்துறையா, அந்த துறையினோட ராசி என்னமோ தெரியல, ஓல் தாங்க. அது கம்பெனி ராசு, வேலை பார்க்குற வாழ்க்கை பணம் கொட்டுது. அந்த மாதிரி இன்னைக்கு மின்துறையும் கலால்துறை இன்னைக்கு மிகப்பெரிய அளவு நஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாடு நஷ்டத்தில் தள்ளாடி கொண்டு இருக்கிறது. 5 லட்சமாக இருந்தபோது இவர்கள் இந்த 5 ஆண்டு காலத்தில் 10 லட்சத்துக்கு மேலே கடன் வாங்கியிருக்கிறார்கள். இவங்க கொடுக்குற வள்ளல் மாதிரி காலையில் நான் சாப்பாடு போட்டேன், அப்புறம் அதுக்கடுத்து 8ஆம் கிளாஸுக்கு ரைஸ் பண்ணி விட்டேன். இதெல்லாம் ஒரு வேலையா பொழப்பா உனக்கு? நீ என்ன யாரு? நீ அப்பா அம்மாவா? நீயா? நீ என் பிள்ளைக்கு பெற்றவனுக்கு எனக்கு சாப்பாடு போடுறது தெரியாதா? அப்போ ஊர் மக்கள் ஏமாத்துறீங்களா? பெண்கள் குறிப்பாக பெண்களுக்கு ஏதோ சாதகம் பண்ணுற மாதிரி நாட்டில் ஆண்களே இல்லையா? பெண்களை மட்டுமே திருப்திப்படுத்துகிற அளவுக்கு இன்றைக்கு நாட்டில் நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த நம்பிக்கையில் தான் அவெல்லாம் சொல்லுகிறார்கள், 200 பேருக்கு மேலே நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்லுகிறார்கள். அதாவது இது தமிழ்நாட்டு தாய்மார்களை கொச்சைப்படுத்துகிறார்கள். எங்கள் வீட்டுக்காரர் சம்பாதிக்கிறாரு, குழந்தை பெற்ற வருதானே, உழைக்கணுமா வேணாமா, வேண்டியதை வாங்கி கொடுக்கணுமா வேணாமா? நீ யார் இடையில? நீ எனக்கு நல்லா படிக்கிறேன், பிள்ளை படிக்கிறான், வேலை கொடு, நல்ல பள்ளிக்கூடத்தில் படிப்பை கொடு, நல்ல மருத்துவத்தை கொடு, அதுக்கு செலவு பண்ண தயாராக இருந்தால் நல்லது. தலைவர் சொன்னது மாதிரி எது தனி மனிதனால் முடியாதோ அதை செய்வது தான் அரசனுடைய கடமை. நாங்கள் அதுக்காக தான் வரி கட்டுறோம். நீங்கள் ரொம்ப நல்லவனாக இருந்தால் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எங்கள் வரிப்பையில் எங்கள் வரி பணத்தில் கை வைக்காதீங்க. எங்களுடைய வரி பணம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு கோடீஸ்வரனும் மெத்த வீட்டுக்காரனும் மட்டும் வரி பண்ண தெருக்கு விட்டுறாங்க. கக்கூஸ்வரன் பொறுமையில் எல்லாரும் தெரிந்தோ தெரியாமலோ மரபு வரியை கட்டி கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் வாங்குகிற டார்கெட்டு
வாங்குற குங்குமம், சேலை, வேஷ்டி, பேண்ட்டு அத்தனையும் வரி உங்களை கட்டி கொண்டு தான் இருக்கிறீர்கள். அந்த வரி கட்டுகிற உங்களுக்கு இவங்களுக்கு வந்து எங்கள் பணத்தையும் கை வைக்காதப்பா. யார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உத்தமமான ஒரு அரசியல்வாதி என்றால், நான் கொடுக்குற பணத்தை, வரியாக கொடுக்குற பணத்தை திரும்பி கொடு, அவன் தான் உத்தமன், அவனை பாராட்டலாம். அதில் கை வைக்காங்க. நாங்களே கஷ்டப்பட்டு வரி பணம் பண்ணுறோம். ஆக அதுக்கு பதிலாக நீ இந்த மாதிரி ஊதாரி செலவு, நான் அடிக்கடி சொல்லுவேன், சினிமாவுக்கு போகும்போது குடும்பம் ஒரு வேலை பார்க்குற ஒரு ஆண் சம்பளம் 50,000 ரூபா வாங்குகிறான். பொண்டாட்டி சம்பளத்தை கொண்டு அவன் பொண்டாட்டிகிட்ட கொடுக்குறான். பொம்பளை முதல்ல எடுத்த உடனே அந்த 50,000 ரூபாய்க்கு 25,000 ரூபா சினிமா பார்ப்பதற்கும் ஆடம்பர பொருள் வாங்குறதுக்கும் பட்ஜெட்டில் அதை போட்டு மீதி 20,000 குடும்பம் நடத்த முடியும். ஃபீஸ் கட்டி மற்றெல்லாம் பண்ண முடியுமா? பண்ண முடியும். ஆக நீ வந்து எப்போவும் தமிழ்நாட்டில் கொடுக்குற பணம் மீண்டும் மேலும் வருவாயை கூட்டுவதாக இருக்க வேண்டுமே தவிர, இந்த மாதிரி ஊதாரி சேவையை செய்துவிட்டு பணம் இல்லை, அது மட்டும் இல்லை, அதனால் இந்த திட்டத்தை செய்ய முடியவில்லை, அதே மட்டுமில்லை, நல்ல சாலை இல்லை, பள்ளிக்கூடம் இல்லை. நான் பாராளுமன்றத்தில் இருந்தபோது பல பள்ளிகளின் கல்லூரியை நான் பார்வையிட்டு இருக்கிறேன். அந்த பள்ளிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை பள்ளிகளில் இன்றைக்கு பெண்கள் தரையில் மரத்தரையில் படுத்துக் கொண்டிருக்கிறார் தெரியுமா? இந்த பக்கத்தில் உங்கள் இதில் பெரம்பலூர் மாவட்டத்தில் பாராளுமன்ற தொகுதியில் அதே மாதிரி கழிப்பறை இல்லை, ஆசிரியர்கள் இல்லை, அங்கே உட்கார்ந்து பெஞ்சு டெஸ்க் இல்லை. இன்னொரு அரசு கல்லூரியில் போய் பக்கத்தில் பார்த்தோம்னா அந்த அரசு கல்லூரியில் பாருங்கள், பிரின்ஸ்பால் உட்காரத்துக்கு இடம் இல்லை. வெராண்டாவில் ஒரு பெஞ்சை வச்சு ஒரு இதை வச்சு கோடை வச்சுக்கிட்டு மறைச்சிட்டு உட்காந்துருக்காங்க. உடஞ்ச பெஞ்சு, உடஞ்ச டெஸ்க்கு, அதில் ஆசிரியர்லாம் உட்காந்துருக்காங்க. ஆக முதல்ல அடிப்படையே தப்பு. படிப்பை பற்றிய எண்ணம் இவர்களுக்கு கிடையாது. அவர்களுக்கு எண்ணமெல்லாம் ஓட்டு ஓட்டு ஓட்டு. எதை செய்தால் ஓட்டு வரும், எதை செய்தால் பெண்ணுடைய ஓட்டு நமக்கு நிறையா கிடைக்கும். ஆக இது மாதிரியே பழகி பழகி கடந்த கால ஆட்சியாளர் நாட்டை கெடுத்து விட்டார்கள். அதை மாற்றுகிற ஒரு நிலை இப்போ வர வேண்டும். நிச்சயமாக நம்ம எல்லாரும் சேர்ந்து தக்கவர்களை வாக்களித்து வெற்றி பெற செய்வது மட்டுமல்ல, அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் யாரெல்லாம் வெற்றி பெறுகிறவர்களுக்கு ஓட்டு போடுகிறார்களோ, குறிப்பாக திமுக அல்லாத கட்சிகளை ஓட்டு போடுகிறாரோ, அவர்களெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக பெரிய உதவி செய்தாகும். இல்லைன்னா பாவத்துக்கு ஆட்பட்டவர்களாகும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த வருஷமாக போராடி கொண்டிருக்கிறார்கள். எவன் வருவானோ, எவன் மாட்டு காப்பாற்றுவானோ, எவனா வந்து காப்பாற்ற மாட்டோமானா என்று அந்த நிலையை மக்கள் இன்னைக்கு இப்போ புழுங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நீங்கள் எல்லாம் ஒரே சிந்தனையோடு இடையிலே எத்தனையோ உங்களையெல்லாம் உங்கள் மனதை கவர்கிற திட்டங்கள் வரும். அல்லது இரவிலை தட்டுவார்கள், அல்லது பகலை கூட துணிச்சல் இருந்தால் கொடுப்பார்கள். அதற்காக மனதை மாற்றிக்கொள்ளாதீர்கள். அந்த வகையில் இந்திய ஜனநாயக கட்சி ஒரு நல்ல காரியத்துக்காக தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்திய அளவில் இந்த கட்சி இருக்க வேண்டும் என்பதற்காகவே அன்றைக்கு இந்த கட்சியை இந்திய ஜனநாயக கட்சி என்று பெயர் வைத்தோம். இந்தியா ஒரு நேரத்தில் நினச்சது, சில நேரத்தில் நினச்சது உண்டு, தமிழ்நாட்டில் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கு, எங்களுக்கு இந்தியா பூரா கட்சி அமைக்கலாம், பிரச்சனையே கிடையாது. 50 வருஷ காலமாக நாங்கள் கட்சி பள்ளி கல்லூரியில் எடுக்கிறோம். எல்லா பழைய மக்கள் எத்தனையோ பேர் இன்றைக்கு அரசியலில் வேணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஒரே ஒரு நாள் உத்தரப்பிரதேசத்தில் எங்கள் பல்கலைக்கழகத்துக்கு பக்கத்தில் கிராமத்தில் இருந்தாங்க. ஒரே ஒரு நாள் அங்கே போய் நான் ஒரு